What is your petition? It will be given you. And what is your request? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைய நாளுக்கான ஜெப குறிப்பு, மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே நாம் இந்த ஜெப குறிப்பை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். சந்தோஷமாய் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு, சமாதானமாய் வாழ்வதற்கு இந்த ஒரு ஜெப குறிப்பு ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா நிலையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 11, 12 இரண்டையும் நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை முன்வைத்து நாம் ஜெபிக்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பாருங்களேன், குறைச்சல்னால நான் இப்படி சொல்லலை, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இப்போ வாழ்க்கையில கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவில் நடக்கிற பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் தான். அவங்க லைஃப் எப்படி இருக்குது, நம்ம லைஃப் எப்படி இல்லை. அவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அந்த அம்மா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க, இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க, அவங்க லைஃப்பில் எல்லாம் இருக்குது, என்னால் அந்த நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல, என் முன்னால் எனக்கு இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, பிள்ளைங்கள்லாம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்பேரிசன். அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யமோ நித்திய விருந்து என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த மனரம்யமான வாழ்க்கை எவ்வளோ அவசியம் பாருங்க பிரியமானவர்களே. அதாவது எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் நான் பட்டினியா இருக்கவும் திருப்தியா இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எல்லா நிலைமையிலையும் இருக்கும்படியான எல்லா விதமான வாழ்க்கையும் அவர் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கூட சில சூழ்நிலையில கடந்து வந்திருப்போம், ஆனால் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஐயோ, இனி பழைய லைஃப் போயிடவே கூடாது அப்படின்னு நினைப்போம். அந்த வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருந்தது, இப்போ என் லைஃப் அப்படியே இல்லையே. அதாவது நாட்டில் முக்கால்வாசி பேர் பண்ற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இல்லை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா, இல்லாததை நினைச்சு 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 இல்லை முடிஞ்சு போனதை நினைச்சே என்ன பண்றாங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பை இழந்து போறாங்க. சாத்தானுடைய மிக பெரிய தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இருக்க சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாத அளவுக்கு மனுஷங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தையும் ஏக்கத்தையும் தவிப்பையும் போட்டுடுறான். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம எந்த சூழ்நிலையிலும் இப்படி ஒரு ஏமாற்றமான வாழ்க்கையை வாழவே கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்களேன், 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எந்த சூழ்நிலை, உபத்திரவமோ வியாகுலமோ பசி பட்டினி நிர்வாணம் நாசமோசம் எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே மனரம்யமாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தோம்னா கணவன் மேல மனைவிக்கு கசப்பு வராது, மனைவி மேல கணவனுக்கு வெறுப்பு வராது. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த ஒரு ஜெப குறிப்புக்காக இப்போ நம்ம ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து உங்கள் ஜெபங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்க. எப்பவுமே இது வேணும் அது வேணும் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட குறை சொல்றது, ஆண்டவர்கிட்ட எதையாவது எதிர்பார்த்துட்டே போகிறது அப்படி இல்லை. பிரியமானவர்களே, நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நித்தியத்துக்கு வேண்டியவைகளை குறித்து தான் இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் விரும்புகிறாரு இல்லையா? இந்த நிச்சயத்தோடு இப்பொழுது நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் வாழ நாம் கற்றுக்கொள்வோம்.
தேவனிடத்திலே அப்படிப்பட்ட சுபாவத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4 11 முதல் 13 வரைக்கும் இருக்கிற எல்லா வசனத்தையும் முன்வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிபூரணப்படவும் குறைவுபடவும் பட்டினியா இருக்கவும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் வாழக்கூடிய இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எங்களுக்கும் கர்த்தாவே இப்படிப்பட்ட சுபாவத்தை நீர் தயவா எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவரே அப்பா உம்மை ஒப்பு கொடுத்தீரே. பிதாவின் எல்லா சித்தத்துக்கும் ஆண்டவரே நீர் உம்மை அர்ப்பணித்தீரே ஆண்டவரே. நாங்களும் இந்த நாளிலே எங்களை பரிபூர்ணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் வாழக்கூடிய இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் கர்த்தர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற நிம்மதியை குலைக்க நினைக்கிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவிகளை எல்லாம் ஆண்டவரே, எல்லா தந்திர மனங்களையும் கர்த்தர் முறியடித்து பாதாளத்துக்கு தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இருக்கிறது என்றே போதும் என்று ஆண்டவரே மனரம்யமாய் வாழக்கூடிய ஆண்டவரே நித்திய விருந்தையை ஆண்டவரே சுதந்திரிக்கக்கூடிய சிந்தையும் இருதயத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்த அக்னியினாலே வேலையடைத்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்கிற கிருபை நீர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.